நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இயேசப்பா உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கும்படி ஒருவர் உண்டு. அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிறதுனால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. உங்கள் கவலைகளையும் போராட்டங்களையும் நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்காதபடி இந்த கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்க, நான் அதை சுமக்க தயார் என்று சொல்கிறார். அன்றைக்கு இன்னைக்கு அநேகர் கவலைகளை என்ன செய்வாங்க, அவங்களே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலைப்படுறதுல சோர்ந்து போய் சோர்வான காரியங்களை சொல்வதில் பார்த்தீங்கன்னா அவங்க முதலிடமாக இருப்பாங்க. நடந்ததே நினச்சி 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 சோர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்களையும் சோர்வுக்குள்ளாய் நடத்துகிறவங்க இன்றைக்கி அநேகர். ஒரு அணையிலேருந்து வெள்ளம் அடித்து கொண்டு போன வெள்ளத்தை மறுபடி திருப்பி கொண்டு வர முடியுமா? அன்னைக்கு கொண்டு வரவே முடியாது. அதே போல் உடைஞ்ச கண்ணாடியை சேர்த்து வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அன்றைக்கி அநேகர் உடைந்த கண்ணாடி எப்படியாவது ஒட்ட வச்சிடணும்னு சொல்லி நடந்த காரியத்தை நினைத்து நினைத்து தன் வாழ்க்கை முழுதும் அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிறதுலையே வீணாக்கி கொண்டு செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க. இது முடிந்த காரியங்களை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். அவர் எல்லாவற்றையும் அவர் கரெக்டாக செய்வார். அதுலேயும் ஒரு நன்மையை அவர் கொண்டு வருவார். சில வேளைகளில் செய்யக்கூடாத சில தவறுகளை செய்தது நிமித்தமாக வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எண்ணி ஐயோ இந்த நான் காரியத்தை செஞ்சதுனால என் வாழ்க்கை இப்படி போயிட்டேன்னு சொல்லி அந்த தவறை நினைத்து நினைத்து புலம்புகிறவர்களும் உண்டு. அப்படி நாம் புலம்பும் போது நாம் தெய்வீக பிரசன்னத்தை நாம் இழந்து விடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. நான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை எந்த காரியம் கவலைப்பட வைக்கிறதோ அதை அவருடைய கால்களில் ஊற்றி நீங்கள் ஜெபித்து கண்ணீரோடு இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று கேட்பீங்கன்னா அதற்கப்புறம் அந்த காரியத்தில் குறித்ததான கவலை உங்களை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. இந்த வேளையில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்க. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா எத்தனையோ பெரிய இடர்களும் பிரச்சனைகள் வரும். அந்த இடர்கள் பிரச்சனைகள் சோதனைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் வருவது இயல்பு தான். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை நாம் வைத்து விட வேண்டும். அதிலே நினைத்து கவலைப்பட்டு வருந்தி நாம் நிற்கவே கூடாது. அதை நினைத்து நினைத்து நாம் படுக்கும்போது உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் அதே நினைச்சு 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 கவலைப்படும். நான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, நீங்கள் லௌகீக கவலைகளினால உங்கள் இருதயம் பெருந்திண்டி அடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், மனுஷகுமாரன் சீக்கிரம் வருவார் என்று சொல்லி. எவ்வளவுதான் சொன்னாலும் சிலர் அதை குறித்தே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. நடந்ததே சொல்லி சொல்லி மற்றவங்களையும் அவங்களும் நிம்மதி இல்லாதபடி இருப்பாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீங்கன்னா நமக்கு நம் வாழ்க்கையிலே நாம் கர்த்தர் நம்முடைய கவலைகளை எல்லாம் சுமக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சிலுவை மரத்தில் நாம் எல்லா கவலைகளையும் நாம் அவருடைய சமூகத்தில் நாம் வைப்போம். அவர் நம்மை விசாரிப்பார். உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்களை விட்டு எடுத்து போட்டு அவருக்கு உங்களை விசாரித்து உங்களை நடத்துவாராகவே. இப்போதும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னீங்களேப்பா. இந்த வேலையிலும் கவலைப்பட்டு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி நீர் தேற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலை கண்ணீர் இருக்கிற நெருக்கம் பிரச்சனை போராட்ட பாடுகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடுங்கப்பா. நீர் விசாரிக்கிற தேவன் என்பதை அறிந்து விசுவாசித்து உம்மிலே பலன்பட நீர் பலன் கொள்ள நிற்கிருபை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எல்லா கட்டுகள் எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்களிலிருந்து ஒரு பெரிய தெய்வீக சமாதானத்தை விடுதலையும் கட்டளையிடும். எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அற்புதங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். சகல துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.